ஹாய் குட் ஈவினிங். இங்கே கோர்ஃபக்கான் வந்து எப்போவுமே கோர்ஃபக்கான் பற்றி போடுறேன்னு ரொம்ப போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக கோர்ஃபக்கானில் ஒரு ஃபேமஸ் திங் இருக்குது. அதாவது போட்டிங் போயிட்டு இங்கே ஷார்க் ஐலண்ட் போவாங்க. அதாவது ஒரு லைக் 10 to 15 minutes போட்டிங். அப்போ வந்து ஒரு ஐலண்ட் மாதிரி ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அது வந்து நான் எப்போவுமே வீடியோவில் காமிக்கிறேன்ல, அந்த கோர்ஃபக்கான் போர்ட் அதோட பேக் சைடில் இருக்கும். அங்கே வந்து ஆக்சுவல் நான் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 3-4 times விசிட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா யார் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் டூர் வந்து கோர்ஃபக்கான் வந்தாலும் யூஸ்வலாக நாங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரு பிளேஸ் தான் அது. ஏன்னா ஒரு போட்டை புக் பண்ணோன்னா நமக்கு ஒரு 100 dirhamsலேயே அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இல்லை சீசனல் டைம்னால் ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்ற மாதிரி வீக் டேஸு வீக்கெண்டுனாலும் ரொம்ப பார்கெயின் பண்ணால் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். அப்போ என் ஹஸ்பண்டும் நாங்களும் ஒரே ஒரு வாட்டி தான் போயிருக்கோம். அப்போது அந்த போட்டிங் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க நின்றுக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. இது வந்து நாங்கள் எப்போ இப்படி ரீகால் பண்ணோன்னா இன்றைக்கி பழைய ஃபோட்டோஸு பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தப்போ நாங்கள் பார்த்தோம் பழைய போட்டிங் போன அந்த ஒரு ஞாபகம். அப்போ அவங்க அதை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இனி வந்து ஏன்னா அப்போ வந்து உட்கார கூட இல்லை, அவங்க நின்றுட்டே இருந்தாங்க. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அந்த போட்டிங் ட்ரைவ் பண்ணுறவங்க வந்து நம்மளை வந்து ரொம்ப ஷேக் பண்ணி அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படி ரொம்ப த்ரில்லிங்காக கொண்டு போவாங்க. அப்போ வந்து நான்லாம் பயந்து தான் உட்காந்துருப்பேன். பட் அவங்க வந்து அன்றைக்கி தைரியமாக நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க இனிமேல் ஒரு ரெக்கவரி எல்லாம் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறமா அகெயின் போட்டிங் போனோம் அப்படின்ட்டு. அதை காட்டுறதுக்காக இந்த எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக அங்கே போயிட்டு நீங்களும் அங்கே போயிட்டு சில போட்டிங் அந்த இது வந்து அங்கே ஸ்டே பண்ண கொஞ்சம் ஒரு 15-20 minutes உங்களை வெயிட் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வருவாங்க. சிலது வந்து உடனே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பேமெண்ட் சம்டைம்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். வேறு எமிரேட்ஸ்லேருந்து வருவாங்க. சில நேரம் வந்து நைட்டு ஃபுல்லாக அங்கே தங்கி இருந்து பார்பிக்யூ அந்த மாதிரி செஞ்சு நைட்டு சாப்பிட்டுட்டு நைட் அங்கேயே தூங்கிட்டு காலைல வருவாங்களாம் இருக்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி போனது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஷார்க் ஐலண்டுன்னு சொல்கிறனால ஷார்க் அதிகமாக இருக்கும் அப்படின்னுலாம் இல்லை. நேமை பார்த்து நீங்கள் பயப்படவே வேண்டாம். அந்த பேர் தான் ஷார்க் ஐலண்டே தவிர அங்கே ஷார்க் வந்து இதுவரை ஹியூமன்ஸ் யாரையும் அட்டாக் பண்ணதே இல்லை. அங்கே ஏதோ பிளாக் ரீஃப் ஹெட்டட் ஷார்க் அந்த மாதிரி ஒரு ஷார்க்கு வந்து இருக்குது அப்படின்றாங்க. அது வந்து ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணாது. அது வேற, அதுவும் நாங்கள் எதுவும் பார்த்ததே இல்லை, யாரும் பார்த்து கேட்டதும் இல்லை. பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி அதோட பேர் வந்து ஷார்க் ஐலண்ட். மற்ற மாதிரி அங்கே ஷார்க்கெல்லாம் நம்மளை அட்டாக் பண்ணுற ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷன் உள்ள ஒரு கண்ட்ரி தான் நம்ம UAE. ஸோ வந்து நம்மளை அட்டாக் பண்ணவோ அப்படி ஏதாவது ஒரு சான்சஸ் இருந்ததுன்னா அங்கே நம்மளை பெர்மிஷன் கிடையாது, கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஓகே, எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். தேங்க்யூ.